புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல இடங்களில் அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும், அரசு துறைகளில் காலியாக உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பினர் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் திமுக அரசு தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். செங்கல்பட்டு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு ஒப்படைப்பு சலுகையை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தினர். விருதுநகரில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டு நடவடிக்கை குழுவினர் முழக்கம் எழுப்பினர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலும் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம், முடக்கி வைக்கப்பட்டுள்ள இஎல் சரண்டரை வழங்குவோம், ஊதிய முரண்பாடுகளை களைவோம் என்ற வாக்குறுதிகளை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி இன்று முதற்கட்டமாக வட்ட தலைநகரங்களிலே ஆர்ப்பாட்டமானது நடைபெறுகிறது. சேலம் மாவட்ட ஆட்சியர் வளாகம், ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டாட்சியர் அலுவலகம், கும்பகோணம் வட்டாட்சியர் அலுவலக பகுதிகளிலும் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாவிட்டால் வரும் 25ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக திருவள்ளூரில் நடைபெற்ற போராட்டத்தில் அவர்கள் எச்சரித்தனர். கடந்த 4 ஆண்டுகளாக எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றாத பட்சத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கவனத்தை ஈர்த்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும், சிபிஎஸ் ரத்து செய்திட வேண்டும் என்கின்ற பிரதான கோரிக்கை வைத்து நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இதேபோல் சென்னையை அடுத்த சிட்லப்பாக்கம், திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களிலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் கூட்டு நடவடிக்கை குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.